வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே பொறுப்பு குரல் என்கின்ற விடயம் இருக்கிறது. இருப்பினும் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அவற்றை தட்டி கழித்து வருவதையே பார்க்க முடிகிறது. காலமாக இந்த பொறுப்பு குரல் குறித்து குறிப்பாக யுத்தத்துக்கு பின்னர் இன்னமும் இந்த பொறுப்பு குரல் அதிகரித்திருக்கிறது. யுத்த காலத்தை விட இப்பொழுது அதிகளவாக பேசப்படுகிறது இந்த பொறுப்பு குரல் தொடர்பாக. ஆனால் அரசானது அதனை கண்டும் காணாமலும் ஜெனீவா அமர்வு நேரத்தில் மாத்திரம் ஒரு சில கருத்துக்களை முன்வைப்பதும் பின்னர் அதனை கைவிடுவதுமாக இதுவரை இருந்திருக்கக்கூடிய அரசு தங்களுடைய செயற்பாடுகளை தொடர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு அதற்கு நல்ல முடிவை காட்டும் அல்லது அந்த பொறுப்பு குரலை செயல்படுத்தும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற போதிலும் அது ஒரு மந்தகதியில் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இவ்வாறு பல குற்றங்கள் இப்போதைய அரசின் மீது சாட்டப்படுகின்ற போதிலும் மக்கள் அனைத்துக்கும் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் மக்களால் இந்த அரசால் மாத்திரமே மக்களினுடைய கேள்விகளுக்கு விடையை கொடுத்து விட முடியாது. மக்களும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்கிற விடயங்களை அரசு தெரிவித்திருக்கிறது. அவை சார்ந்த விடயங்களை இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. அதே போல கொக்குதொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான விடயங்கள், பல மனித புதைகுழிகள் அகழப்படும், பின்னர் அவை கிடப்பில் போடப்படும். இவ்வாறு தொடர்கிறது இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் அவற்றை அவ்வாறே விட்டுவிட முடியாத நிலைமையும் இருக்கிறது. எனவே அவை சார்ந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. மேலும் பல செய்திகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தொடர் கதையாக இருக்கின்ற இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செய்திகளை விரிவாகவும் ஆழமாகவும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், இன்றைய செய்திகளே நாளைய நாட்களினுடைய மாற்றங்களாக இருக்க போகிறது. எனவே இவை குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது கொக்குதொடுவாய் மனித புதைகுழி உடைகளின் கூராய்வு அறிக்கை நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பிப்பு என்பதே இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. கொக்குதொடுவாய் மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட உடைகளிலே தோட்டாக்கள் துளைத்த மற்றும் சந்தேகத்துக்கிடமான அடையாளங்கள் காணப்படுகின்றன என்று முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி வாசுதேவனால் நீதிமன்றத்திலே அறிக்கையிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அரசியல் மாற்றம் அவசியம் என்கின்ற தலைப்போடு பல முக்கியமான விடயங்கள் பார்க்கப்படுகிறது. அவற்றையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்திலே ஊதிய முரண்பாடுகள் எதிரொலி நாடளாவிய ரீதியிலே தாதியர்கள் போராட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியிலே பல இடங்களிலே இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்து விரிவான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக யாழ் போதனா மருத்துவமனையிலே இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவ ஊழியர்கள் மற்றும் தாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவுகள் மற்றும் ஊதிய உயர்வு என்பவற்றை வலியுறுத்தி நாடளாவிய ரீதியிலே அரசு மருத்துவமனைகளிலே நேற்று போராட்டம் இடம்பெற்றதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுக என்கின்ற தலைப்போடு அரசாங்கத்தின் மீது ஈழத்தமிழ் சகோதரர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு அரசு முயல வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குற்றவியல் நீதியை மறக்கிறது அரசு, கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார். கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழுவை அமைப்பதனூடாக குற்றவியல் விசாரணையையும் குற்றவியல் நீதியையும் அரசு கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்ந்து செல்கிறது. அத்துமீறிய மீன்பிடிக்கு எதிராக தீவக அமைப்புகள் நேற்றும் பெரும் போராட்டங்கள் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கிறார்கள். கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள். ஐநா விசேட அறிக்கையாளர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாகாண சபை தேர்தல் நிச்சயம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் வெகு விரைவில் நடத்தப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின், அதாவது இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் நீதி அமைச்சர் சட்டத்திரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மனித உரிமைகள் பேரவையிலே அரசியல் நிகழ்ச்சி நிரல்கள் கூறுகிறார் ரணில் விக்ரமசிங் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித எச்சங்கள் வழக்கு இன்று விசாரணைக்கு என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் போதனாவிலே நேற்று மருத்துவர்கள் தொழிற்சங்க போர் நோயாளர்கள் அவதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே யாழ் போதனாவிலே இடம்பெறும் தொழிற்சங்க போராட்டம் விரைவில் முடிவுக்கு வரும், பணிப்பாளர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த செய்திகளோடு உச்சநீதிமன்றத்துடைய கருத்தையும் பார்த்து விடலாம். நீதியை மறக்கிறதும் பிறகு அதை மறைக்கிறதும் உவைக்கு புதுசில்ல பாருங்க என உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்திலே இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். இதனிடத்திலே அரசியல் அணுகுமுறையிலே முதலில் மாற்றம் அவசியம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவித்திருக்கிறார். அதாவது அரசியல் அமைப்பிலே மறுசீரமைப்பை ஏற்படுத்துவதற்கு முன்னர் நாட்டின் அரசியல் சூழ்நிலையிலும் அரசியல் தலைவர்களின் அரசியல் அணுகுமுறையிலும் மாற்றம் வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க என அந்த செய்தி நகர்கிறது.
ரணில் இந்தியா பயணம் என்கின்ற செய்திகள் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே கொலைக்கு பின்னர் நகை வாங்கிய செவ்வந்தி என்கின்ற ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது. அதாவது கனேமுல சஞ்சீவ கொலையிலே மூளையாக செயற்பட்டவராக அடையாளம் காணப்படுகின்ற இஷா செவ்வந்தி கொலைக்கு பின்னர் களுத்துறை நகரில் உள்ள நகைக்கடையிலே 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை வாங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதேவேளை கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் செவ்வந்தியின் தாய் மற்றும் சகோதரரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. அதே இடத்திலே தனி வழியில் செல்வதில் சுமந்திரன் விடாப்பிடி என சுரேஷ் சுட்டிக்காட்டு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அண்மையிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தது. அதாவது சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு அரசியல் விபச்சாரி என அண்மையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுமந்திரன் சார்பான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினரும் அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளருமான எம்.ஏ. சுமந்திரன் தொடர்ந்து தனி வழியில் செல்லும் முடிவிலே மாற்றங்களின்றியே பயணிக்கிறார் என்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. அதே நேரத்திலே நடைமுறை சாத்தியத்துக்கு அமைய தேர்தல் சட்டத்திலே திருத்தம் தேவை தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்படுகிறது. அதாவது தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. வரும் தேர்தலிலே தமிழர்கள் அரசுக்கு பாடம் கற்பிப்பார்கள் சாணக்கியன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பல பாடங்கள் இப்பொழுது கற்பிக்கப்பட்டு வருகிறது. அவற்றிலே தொடர்ச்சியாக சில கட்சிகள் ஓரங்கட்டப்பட்டு வருகின்றன. இப்பொழுது அரசுக்கு பாடம் கற்பிப்பார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. இந்த அரசுக்கு பாடம் கற்பித்துவிட்டு இந்த அரசை நிறுவுவது என்கின்ற கேள்விகளும் இருக்கிறது. காரணம் இன்றைய பத்திரிகைகள் இருக்கக்கூடிய செய்திகள் அவ்வாறு இருக்கிறது. நேற்று பாராளுமன்றத்திலும் அது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. கடந்த கால அரசுகளிலே ஜனாதிபதிகள் எவ்வாறான சுகபோகங்களை அனுபவித்திருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய வெளிநாட்டு பயணங்களுக்கு யாரையெல்லாம் அழைத்து சென்றிருக்கிறார்கள், எத்தனை மில்லியன் ரூபாய் மக்கள் பணத்தை செலவு செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அந்த நேரங்களிலும் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இன்று கருத்து கூறுபவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவற்றை சுட்டிக்காட்ட தவறியிருக்கிறார்கள். ஆளும் கட்சி பிரதம கொரோடாவில் இருந்து கொரோடாக்களுக்கு எவ்வாறான சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தன, அதே நேரத்திலே சபாநாயகர் எவ்வாறான சுகபோகங்களை அனுபவித்திருக்கிறார் என்கின்ற விடயங்கள் எல்லாம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அத்துமீறி நுழைவதற்கு இந்தியாவிலே போராட்டம், இது நியாயமா, வடக்கு மீனவர்கள் கேள்வி என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே பல முக்கிய செய்திகள் பார்க்க முடியாது. ஒலிபெருக்கிகளால் மக்கள் அந்தரிப்பு, அதிகாரிகள் அலட்சியம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ் மாவட்டத்திலே ஒலிபெருக்கிகளுடைய அதீத சத்தங்களால் மாணவர்கள் கற்றல் நடவடிக்கை உட்பட மக்களின் அன்றாட பணிகள் சீர்குலைக்கப்படுவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்திலே நேற்றைய தினமும் யாழ் நகர பகுதிகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள், அவற்றுக்கு பயன்படுத்தியிருக்கக்கூடிய சத்தங்கள் மக்களையும் நோயாளர்களையும் அவதிப்படுத்தியதாக சமூக வலைத்தளங்களிலே குறிப்பிட்டு காட்டப்பட்ட விடயங்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். நிவாரணங்களை வழங்காது நிபந்தனை போடும் அரசு திச அதிநாயக்க விசனம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விவசாயிகளுக்கு எந்தவித நிவாரணத்தையும் வழங்காமல் நெல்லை தமக்கு வழங்கினால் மாத்திரமே உரத்தை வழங்குவோம் என்று அரசாங்கம் நிபந்தனை இடுகிறது. ஆணவத்தில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் நீண்டகாலம் ஆட்சியில் நிலைத்திருக்கவில்லை என்பதை அரசாங்கத்துக்கு நினைவுபடுத்துகிறோம் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. வீடொன்றில் 82 கைபேசிகள், பெண்ணொருவர் கைதாகி இருக்கிறார். பாணாந்துறையில் உள்ள வீடொன்றில் இருந்து திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற 82 கைபேசிகளுடன் வீட்டின் உரிமையாளரான பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனை பாணாந்துறை போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்திலே அத்துமீறிய மீன்பிடி பிரச்சினைக்கு உடனடி நடவடிக்கை வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர், வடக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது மக்கள் அனைத்துக்கும் கேள்வி கேட்கிறார்கள், சிறந்த நிர்வாகத்தை அரசால் மட்டும் முன்னெடுக்க முடியாது, அமைச்சர் பிமல் தெரிவித்திருக்கிறார். நாட்டு மக்கள் இன்று அனைத்துக்கும் கேள்வி கேட்கிறார்கள், அரசினால் மாத்திரம் சிறந்த நிர்வாகத்தை முன்னெடுக்க முடியாதென அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் மேலும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு பயணங்களுக்காக 3572 மில்லியன் மஹிந்த செலவு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வெளிநாட்டு பயணங்களுக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச செலவு செய்த 3572 மில்லியன் தொடர்பான செய்தியாகவே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரத்திலே ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவுகளும் இப்பொழுது வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்ஷ
2010 முதல் 14 வரையான காலப்பகுதியிலே 3572 மில்லியன் ரூபாவை செலவு செய்திருக்கிறார். மைத்திரிபால சிறிசேன 2015 தொடக்கம் 19 வரையான காலப்பகுதியிலே 384 மில்லியன் ரூபாய் செலவு செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 10 மடங்கு மைத்திரிபால சிறிசேன அவர்களை விட 10 மடங்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த காலப்பகுதி கிட்டத்தட்ட 4 வருடங்களாக இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க 2023 மற்றும் 24ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே 533 மில்லியன் ரூபாய் செலவு செய்திருக்கிறார். குறிப்பிட்ட காலமே அவர் ஜனாதிபதியாக இருந்திருந்தார். கோடபாய ராஜபக்சவுடைய காலத்துக்கு பின்னர் அவர் மக்களால் விரட்டப்பட்ட பின்னர் பதவியேற்ற அந்த கால பகுதிக்குள்ளே அவர் கிட்டத்தட்ட 533 மில்லியன் ரூபாவை செலவு செய்திருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்க செப்டம்பர் 2024 முதல் பிப்ரவரி 2025 வரை 1.8 மில்லியன் ரூபாய் கிட்டத்தட்ட 18 லட்சம் செலவு செய்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் விமான பயணத்துக்கான அதற்குரிய செலவாக நிச்சயம் இருந்திருக்கும். ஏனைய செலவுகள் அந்தந்த நாட்டிலே அவரவர் பார்த்திருப்பார்கள். எனவே இந்த 1.8 மில்லியன் ரூபாய் செலவு என்பதும் ஒரு ஆச்சரியத்தக்க செலவாகத்தான் இருக்கிறது. காரணம் இதுவரை செய்திருக்கக்கூடிய செலவுகளோடு ஒப்பிடுகையிலே இந்த செலவை பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே பல விடயங்கள் இது தொடர்பாக பேசப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய எதிர்க்கட்சி உறுப்பினர்களையும் தன்னுடைய பயணங்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறார். இது எதற்காக கொண்டு செல்லப்பட்ட விடயம் என்பதும் இது ஒரு லஞ்சமாக கொண்டு சென்ற விடயங்களும் இப்பொழுது நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள். எல்லை தாண்டாதே எமது வளத்தை அல்லாதே இந்திய மீனவர்களை கண்டித்து போராட்டம் என்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. சுன்னாகத்திலே தபால் ஊழியர் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி. இன்றைய பத்திரிகைகளிலேயும் இந்த சடலமாக மீட்கப்பட்ட செய்தி என்பதை பார்க்க முடிகிறது. அரச வாகனங்கள் மார்ச் மாதம் ஏலம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே புதிய அரசியல் அமைப்பின் மூலமே இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் சபையிலே மெனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்திலே கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையும் இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மையிலே ஜெனீவா அமர்வு ஆரம்பிக்கப்படுவதற்கு முதல் நாள் அரசும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது. புதிய அரசியல் அமைப்பை நாங்கள் உருவாக்குவோம், அதே நேரத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தை அதற்கு பதிலாக மாற்று சட்டத்தை கொண்டுவருவோம் என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நடைமுறையிலே இன்னமும் பிந்திய நிலையிலே அரசு இருக்கிறது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கிலே நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கு திட்டம் ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கிறார். மரணச்சடங்கு ஒன்றிலே வன்முறையில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் கைதாகி இருக்கிறார்கள். அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. ஜப்பானுக்கு விஜயம் செய்க ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் யாழ்ப்பாண வைத்தியசாலையிலே நேற்று எதிர்ப்பு நடவடிக்கை என்கின்ற செய்திகள் நாங்கள் பார்த்த செய்திகள். இது வலமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே அரசின் பொருளாதார திட்டத்துக்கு ஆதரவு ஜனாதிபதியிடம் இத்தாலி தூதுவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. எல்லை தாண்டி வந்து மினத்தை பட்டினியாக்காதே போராட்டத்தில் குதித்த தீவக கடற்தொழில் அமைப்புகள் தொடர்பான செய்திகளாக அந்த செய்திகள் அமைய பெற்றிருக்கின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது வடக்கு மீனவர்களை பட்டினியில் தள்ளாதே இந்திய மீனவர்களின் அத்துமுறையை கண்டித்து யாழிலே போராட்டம் என்கின்ற செய்தி தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பயன்பாடற்ற வாகனங்கள் மார்ச் 31 ஏலத்திலே விற்பனை செய்யப்படும் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜப்பானுக்கு விஜயம் செய்யுங்கள் ஜனாதிபதிக்கு அதிகாரபூர்வமான அழைப்பு விடுத்த ஜப்பான் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகள் 4 வெளிநாட்டு பயணங்களுக்காக 5751 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே 3500க்கு அதிகமானது மஹிந்த ராஜபக்சவுக்காக செலவு செய்யப்பட்ட விடயங்கள். அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இது தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே பெயர் பட்டியல் வெளியிட வேண்டாம், ஊழல் மோசடியாளர்களின் மீது நடவடிக்கை எடுங்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஊழல் மோசடிக்காரர்களின் பெயர் பட்டியலை வெளிப்படுத்தி கொண்டிருக்காமல் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்காகவே மக்கள் தேசிய சக்திக்கு வாக்களித்தார்கள் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க கூறியிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. அதே நேரத்தில் சர்வதேச நியமங்களுக்கு அமைய புலி பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விடயங்கள், அதே நேரத்திலே பொதுவான பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விடயங்கள் விரைவிலே உருவாக்கப்படும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை சார்ந்து விரிவான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பின்றி சிறந்த நிர்வாகத்தை வழங்குவது சாத்தியமற்றது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஜனாதிபதியை சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாட்டிலே நடக்கின்ற குற்றங்களை தடுக்க அரசாங்கத்திடம் முறையான திட்டம் ஏதாவது உள்ளதா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட இருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. போராட்டத்தை தவிர்த்து கடமையில் ஈடுபட்ட மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை தாதியர்கள்
மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை தாதியர்கள் நேற்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடாது கடமைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. மேலும் வெளிநாடுகளுக்கு ஜனாதிபதி மிதிவிலகையிலா பயணம் செய்தார். திலீத் ஜேவீர் எம்பி கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது ஜனாதிபதி அனுர வெறும் 1.8 மில்லியன் ரூபாவில் 3 நாடுகளுக்கும் எவ்வாறு பயணம் செய்ய முடிந்தது என்று தெரிவித்த திலீத் ஜேவீர எம்பி ஜனாதிபதி பதவி மிதிவிலகையிலா பயணம் செய்தார் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்று வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வெளிநாட்டு பயண செலவுகள் தொடர்பிலே கருத்து வெளியிடுகையிலே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். சிறைக்குள் மனிதாபிமானமற்ற முறையிலே நான் நடத்தப்பட்டேன் என ஞானசார தேரர் ஆதங்கம் வெளியிட்டிருக்கிறார். சிறை தண்டனை அனுபவித்து வந்த காலத்திலே நான் மிகவும் மனிதாபிமானமற்ற முறையிலே நடத்தப்பட்டேன். வைத்தியர்களால் பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் கூட தனக்கு வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவை வழங்குவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுல அதே ஞானசார தேரர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே எமது கலாச்சார பண்பாடுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல இளம் சமூகம் ஊக்குவிக்கப்பட வேண்டும் வேலனை பிரதேச செயலகர் சிவகரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. தோல்வியடைந்த பொறிமுறைகளை மீள தூசி தட்டும் அனுர அரசாங்கம். வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகோதாசன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. 2025 ஆண்டுக்கான அன்பேசிவம் விருது மருத்துவ நிபுணர் ஜெயச்சந்திரன் நமச்சிவாயத்துக்கு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பல்வேறு முக்கிய செய்திகளை பார்க்க முடிகிறது. சுன்னாகம் லோட்டரி கழகம் தொடர்பான விடயங்கள், அவர்களுக்கான இணையதளம் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள், அதே போல வெடுக்கினாரி மலையிலே சிவராத்திரி வழிபாடுகள் என்கின்ற தலைப்போடும் செய்திகளை பார்க்க முடிகிறது. அதே போல 5 ஆண்டுகளுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகளுக்கு வடகொரியா அனுமதி வழங்கியிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் செய்திகளிலே வெறுப்பு பேச்சு நாட்டிலே 113% அதிகரித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை தகவல் வெளியிட்டிருக்கிறது. 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து இலங்கையிலே வெறுப்பு பேச்சுக்கள், அதாவது வெறுப்பு பேச்சு என்று சொல்லப்படக்கூடிய இந்த விடயம் 113% அதிகரித்துள்ளதாக கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை ஒன்றிலே தெரிவித்திருக்கிறது. வரி என்ற போர்வையிலே நாட்டை முழுதாக அளிக்கின்ற அனுர அரசு என்கின்ற ஒரு தலைப்பு திலீத் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம். அவர்தான் மிதிவிலகை பயணம் மேற்கொண்டாரா என்கின்ற கேள்வியையும் கேட்டிருந்தார். எனவே அவர்கள் எதிரணியில் இருந்து பேசக்கூடிய விடயங்களாக அந்த விடயங்கள் அமைய பெற்றிருக்கின்றன. குற்றவியல் நீதி குறித்து ஜெனீவாவில் அரசாங்கம் எதனையும் கூறவில்லை. கஜேந்திரகுமார் எம்பி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுவே ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தி. ஐநா மனிதுரிமை பேரவையிலே வெளிவிவகார அமைச்சர் குற்றவியல் நீதி தொடர்பிலே ஒரு வார்த்தை கூட அவர் கூறவில்லை. யுத்த சம்பவத்திலே குற்றவியல் தொடர்பான நீதி மிகவும் முக்கியமானது. அதனை தவிர அனைத்தும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். முறைமை மாற்றம் என்று கூறிக்கொண்டு வந்த இந்த அரசாங்கமும் பழைய எண்ணப்பாடுகளையே கொண்டுள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அமைய பெற்றிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே நாடளாவிய ரீதியிலே நேற்று தாதியர்கள் போராட்டம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அது அமைய பெற்றிருக்கிறது. ஏனைய செய்திகள் நாங்கள் பார்த்த செய்திகளாக இருக்கிறது. இந்திய மீனவர்களுடைய போராட்டம், அதாவது இந்திய மீனவர்களை கண்டித்து யாழ்ப்பாணத்திலே நேற்று நடத்தப்பட்ட போராட்டம் தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. தமிழ் போராட்ட அமைப்புக்குள் ஆயுதங்களை ஒப்படைத்தனவா தயாசுரி ஜெயசேகர கேள்வி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாள உலக குழுவிடம் உள்ளவை ஜேபிபியினருடைய ஆயுதங்களா எனவும் அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். எங்களிடம் தற்போது ஆயுதங்கள் இல்லை, தயாசுரிக்கு செல்வம் பதில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதாபிமானமற்ற முறையிலே நான் நடத்தப்பட்டேன் ஞானசார தெரிவித்திருக்கக்கூடிய விடயம். அதே நேரத்திலே 25 லட்சம் இளைஞர்கள் கண்தானம் செய்ய ஆர்வத்தில் இருக்கிறார்கள். அரியாலை புதைகுழி வழக்கு நீதிமன்றத்திலே இன்று விசாரணை என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே யாழ் போதனா மருத்துவமனை தாதியர்களும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேர்மையான அரசு சேவைக்காக அதிகாரிகள் அணிதிரள வேண்டும் என ஜனாதிபதியின் செயலாளர் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ராமேஸ்வரம் மீனவர்களும் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே அச்சுறுத்தும் துப்பாக்கிச் சூடுகள் மேல் மாகாணத்திலே மக்கள் அச்சத்தில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. திசவிகாரை காணியை கொள்ளையிடுவதற்கு முயற்சி, விமல் வீரவன்சவின் குற்றச்சாட்டு இது என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே துறைமுக முதலீடுகளுக்கு ஆதரவளிக்கும் நெதர்லாந்து என்கின்ற செய்திகள். நாட்டை மீண்டும் ரணிலிடம் ஒப்படைத்து செல்லுங்கள், பிரேம்நாத் தொலைவத்து சொல்கிறார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. சாதாரண மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததால் பாதிட்டை ஆதரித்தேன் என செல்வம் அடைக்கலநாதன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம். அதே நேரத்திலே அரசமைப்பு
மறுசீரமைப்புக்கு முன்னர் தலைவர்கள் அணுகுமுறையிலே மாற்றம் வலியுறுத்துகிறார் சந்திரிகா குமாரதுங்க என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள். நாளாந்தம் பத்திரிகை செய்திகளை பார்த்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.